கொடிய நாட்களிலும் துக்கம் நிறைந்த நாட்களிலும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசனுடைய படு பயங்கரமான வேலைகள் பெருகி கொண்டு போகிறது. ஏன்? மூலமா அவர் சொன்னார், பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடும். அவனுடைய அட்டகாசங்கள் இருள் பிசாசன் ராஜ்யம். இயேசுவா கொண்டு வந்த வாழ்க்கை ஒரு கிஃப்ட், பரம ஈவு. நானே வாழ்க்கை என்று சொன்ன ஒரு மனுஷன் சொந்த தாயை கொன்று போட்டு அவளை 1000 துண்டுகளாக வெட்டினானாம். நன்மையிலே நடந்தது. வெட்டி அதை சாப்பிட்டு துண்டு துண்டாக தாயினுடைய சதையை நாய்க்கின் போட்டானாம். போலீஸ் அவனை பிடித்து நீதிமன்றத்தில் கேட்ட பொழுது வீட்டுக்குள்ளேயும் அயலாருடைய குரலும் தன் காதுக்குள்ளே கேட்கிற மாதிரி இருந்து அவளை கொல்லு, அவளை கொல்லு, அவளை கொல்லு, தாயை கொல்லு, சும்மா இருக்காதே, அவளை கொல்லு. அந்த குரலுக்கு தடை செய்ய முடியாது. உள்ளே வந்த அந்த குரலுக்கு இணங்கி அவன் அப்படி செய்தானாம். நீதிமன்றம் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்குது. Well, they would do that. அமெரிக்காவில் ஒருவன் 4 பேரை கொலை செய்து ரிமாண்ட்ல போட்டோன்னு ரேசர் ஷேவ் எடுக்கிற ரேசரால அதை கலத்தி வெட்டு 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 முகமெல்லாம் வெட்டி, இவை என்ன காரிருள் ஜனங்களை மூடும் பேய்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே 5 அல்ல, 5000 அல்ல, 12,000 அல்ல, 50,000 பேர் பேய்கள் இருக்கலாம். அதுக்கு கூட அதாவி, அதுக்கு இடம் போதாமல் போகாது. அது ஒரு ஆவி, மனுஷன் மாமிசம், அதுக்கு தான் குடியிருக்கொண்டு வீடு சபை. அவனை தூக்குக்கு நியமித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில். இந்த ஒரு காப்பிலை ஒரு வாலிபன் நல்லா தான் வளர்ந்தவன் தாய் கிடந்து குளறான். அவனு சென்டென்ஸ் டு டெத். இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். தற்போதைய நிலைமை மிகவும் கொடூர படு பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய நற்செய்தியை வெளிச்சமாக எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டது. To be light to the nations. ஆபிரகாமை தெரிவு செய்து பூமி அனைத்தையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு டாடியும் மகனும் அவர் வார்த்தையாக அவரோடு இருந்தார். திட்டமிட்டு இதனுடைய பொறுப்பை, மெசியாவின் முதலாவது வருகையை, அவருடைய ஒழுங்குகள், விதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒப்புவித்தது. அவர்கள் அதை கேட்கவில்லை. அவர்களது பொறுப்பை மீறினார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள். ராஜ்யம் அவர்களிடத்தில் ஈடுபட்டு வேறு ஒரு ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நாங்கள். உண்மையான ஒலிவ மரமாய் இருந்து அவர்களை ஒடித்து போட்டார்.
நாட்டொலிவ மரங்களாக இருந்த எங்களை நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட பண்ணி இந்த ராஜ்யத்தின் செய்திய வெளிச்சத்தை உலகெங்கும் அறிவிக்கும்படிக்கு, பிசாசுகளை துரத்தும்படிக்கு, நோயாளிகளை குணமாக்கும்படிக்கு கிறிஸ்தவ சபைகள் அதை செய்யவில்லை. ஆகையால் அவர்களையும் அவர் ஒடித்து போட்டு the Christian churches on the whole, அதிலே ஒரு remnant, God always watches the remnant, அதாவது ஒரு கொஞ்ச பேரை அவர் விட்டு வைப்பார் அவருடைய செய்தியை அறிவிக்க. உண்மையான அழைத்த ஜனங்களை, உண்மையான ஒலிவ மரமாகிய இஸ்ராயலை ஒடித்து போட்டவர் கிறிஸ்தவ சபைகளை சும்மா விட மாட்டார். ஆல்ரெடி எத்தனையோ சபைகள் ஒடிக்கப்பட்டாயிற்று, அவர்களுக்கு தெரியவில்லை. கிறிஸ்தவர்கள் பலர் மனத்தாங்கள் அடைவார்கள், பிரிந்து போவார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். அல்ல, அன்பு இல்லாமல் போய்விடும். அக்கிரமம் பெருகுவதனால், அக்கிரமம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்காத கிறிஸ்தவர்கள், உலகத்தாருக்கு கட்டளைகள் இல்லை, ஆனாலும் எப்படியும் அங்க அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படியப்படும் அல்லது அவர்கள் மறியலிலே போடப்படுவார்கள். இவை யாவும் கடைசி நாட்களின் அடையாளங்கள். உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்படி மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்க வேண்டிய வழிகளை பார்த்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்கள் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே மற்றவர்களுக்கு நாங்கள் செய்து, இது யெகோவாவின் திறமையான ஒரு கட்டளை. கீழ்ப்படுகிறவர்களாக ராஜ்யத்துக்குள்ளே நாளாந்தம் பிரவேசிக்கும் நோக்கத்தோடு ஜீவிக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது. பரலோகத்தை நோக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட உலகெங்கும் எல்லாரும் வஞ்சிப்பிலே இருக்கிறார்கள். யெகோவா பரலோகத்துக்கு போகும்படிக்கு ஆயத்தப்படும் சொல்லவில்லை. He said, enter through the narrow gate. எடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். எங்கே? ராஜ்யத்துக்குள்ளே. அவருடைய வாழ்க்கை அது ஜீவனுக்கு போகும் வாழ்க்கை. அவர் கொண்டு வந்த ஜீவன் ராஜ்யத்தின் வாழ்க்கை இங்கே ருசிப்பதற்கு நீ மாயமாலவும் பொய்யும் கபடும் உருட்டும் திரட்டும் தெல்லுமுள்ளும் அது இது வச்சுக்கொண்டு பைபிள் எடுத்து வாசிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. அமுசடைக்கு நம்ம ஒன்னாகி இருந்து கொண்டு just forget it. எல்லாவற்றையும் மறந்து போச்சு. உன் விருப்பப்படி ஜீவித்துக்கொள். அவருடைய முதலாவது கட்டளை மனம் திரும்பு. repent, மனம் திரும்பு. முதலாவது மனம் திரும்ப வேண்டியது என்னை பொறுத்தவரையிலே எங்களுக்கு உள்ளே இருக்கிற கடவுள், நான் என்கிற கடவுள். அது ஒரு பெரிய ஈரோகி. அதுக்காகத்தான் எனக்கு பின்னால வர விருப்பமா? ஓகே, உன்னை நீயே மறுக்க வேண்டும். என்ன சொல்றார்?
உனக்குள்ளே இருக்கிற கடவுளை தள்ளிவிடு. எங்களுக்கு தெரியாமலே எங்களை கடவுளாக்கி போடுவோம். ஜோசப்புக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஏன் எங்க பயப்படுகிறீர்கள்? கடந்து சகோதரர்கள் வந்தது அவன் நான் என்ன தேவனா இல்லையே. அப்படியான ஒரு வெளிப்படுத்தல எல்லாருக்கும் இல்லை. I'm not God. ஏரோது அப்படி நினைச்சான், தன்னை கடவுளாக. நேபுகாத்நேசர் நினைச்சான் தன்னை கடவுளாக. என்ன நடந்தது ரெண்டு பேருக்கும்? அதி உயர்ந்தவன், இரக்கத்தில் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், யெஷுவாவின் டாடி அதி உயர்ந்தவர். அவருக்கு மேலாக எந்த ஒரு தேவனும் அவர் ஒருவரே தேவன். வானங்களையும் பூமியையும் சரிசித்தவர். எங்கட ஒரு சூரிய குடும்பத்தை என்னமும் இயக்கி கொண்டிருக்கிறார். அதை உங்களுக்கு அடிக்கடி காண்பிப்பது அவரது வல்லமையின் வார்த்தையினால் தாங்குகிறார். எபிரேயர் 1:2-3. நாங்கள் நினைத்தாலோ நினைக்காமல் விட்டாலோ இந்த ஒரு சூரிய குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் நாசா அங்கே விண்வெளி வீரர்கள் சிலது போய் கோளங்களுக்கு போகவில்லை, சந்திரனுக்கு மட்டும்தான் போனான். But the majesty, the power of God Almighty சகலத்தையும் தம்முடைய வார்த்தையின் மூலம் அவரோடு இருந்தவர். அவருடைய பெயர் அந்த நேரம் அவருடைய வார்த்தை. நாம உண்டு always remember revelation, வெளிப்படுத்தின அறிவு is always progressive. அது வளர்ந்து கொண்டு போகிற அறிவு. உதாரணமாக ஒரு வயது பிள்ளைக்கு எப்படிப்பட்ட அறிவு? அது வந்தவுடனே தாயிரம் மடியில இருந்து முழிச்சு முழிச்சு பார்க்கும். வளர வளர கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்வது. ஆனா அந்த நேரத்திலே தாயையும் தகப்பனையும் தெரியும். சதா அவர்களை பார்த்தபடியா அப்படியாக வளர்ந்து 3, 4, 5 வர அறிவும் வளர்ந்து கொண்டு போகிறது இல்லையா? டீனேஜ் லைஃப், வாலிப வயது வந்த பொழுது இன்னும் பலவிதமான காரியங்களிலே அறிவு வருகிறது. எதற்காக நான் பெண்ணாக பிறந்தேன்? ஏன் ஆண்களை தேவன் படைத்தார்? அதையெல்லாம் தெரிய வருகிறது. இனி படிப்புகளினூடாக அறிவு வளர்ந்து கொண்டு போகிறது. நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், முதல்ல நீ வெளிச்சம் பெற்றாயா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு நீ நினைச்சா you got born again? No, never. இங்கதான்
கிறிஸ்தவர்கள் படு பாதாளத்திலே விழுந்தது. வார்த்தையை கேட்டு ஒரு வெளிச்சம் வந்தோடனே நான் ஜெயிக்கப்பட்டேன். இல்லை, அந்த வெளிச்சம் வந்து சில பேய்கள் உன்னிலே இருந்து ஓடி இருக்கலாம். அந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னம். இப்பொழுது அந்த வெளிச்சம் பெருக வேண்டும். Oh yes, அந்த வெளிச்சம் பெருக பெருக உன் முகம் அதனுடைய வெளிச்சம் மாறிக்கொண்டு போகும். உள் நிலைமை மாற மாற உன் முகத்தின் வெளிச்சம் பெருகிக் கொண்டு போகும். அதையிட்டுத்தான் எனக்கு அறிவு தேவை, ஞானம் தேவை என்று கேட்ட சொலமன் இப்படியாய் எழுதி வைத்தான். நீதிமானுடைய பாதை, நீதிமானுடைய பஸ் ஸ்டாப் அல்ல, நீதிமான் என்றால் வெளிச்சம் பெற்றவன், கட்டளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிந்தவன், கட்டளை இல்லாத காலத்தை முன்பு விட்டு விலகினவன். அவனுடைய பாதை கவனமாய்கள். இது இந்த காலையிலே வந்த வெளிச்சத்தை உனக்கு அறிவிக்கிறேன். இப்படியாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை நான் பார்க்கவில்லை கடந்த 40 வருஷங்களுக்கு. இந்த ஒரு தரம் பிரகாசிக்கப்படுற ஆக்கள்ற எண்ணம் என்ன? I got saved, I got born again. நீ பாதையிலே வந்தாய், அந்த பாதையிலே இப்ப நடக்க வேணும். பாதை வழி எல்லாம் சேம். உன் வழியில போன உன்னை வெளிச்சத்தை கொடுத்து அவரது வழிக்கு கொண்டு வரார். அவரே வழி, அவரது வார்த்தையே வழி, அவரது உண்மையே வழி, அவரது ஒழுங்குகள் ஆலோசனைகளே வழி, அவரது கட்டளைகள் வழி. ஒரு தடவை எங்கேயோ நீ வார்த்தையை கேட்டு உனக்குள்ளே வெளிச்சம் வந்தது. கனவு காணாதே. நீ கிறிஸ்தவர்கள் வஞ்சிப்பாக இதுவரை போதகர்களும் அமெரிக்கா, கனடா, யூரோப் நினைக்கிற மாதிரி நீ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டாய் என்று. நோ, அது மரிக்கும் வரை ஓட வேண்டிய ஓட்டம், அல்லது இயேசுவின் வருகை வரை ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ஓட்டம். அப்படி ஓடி அவரது வழியிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. என்ன விசுவாசம்? நற்செய்தியிலே, அவர் கொண்டு வந்த ராஜ்யத்திலே, அவரோடு கூட வாழ்கிறதில்லை, அவரோடு கூட எருசலேமிலே ஆளுகை செய்கிறதில்லை.
அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். லிசன், என் ஓட்டத்தை முடித்தேன். obituary நோட்டீஸ்ல மரண அறிவித்தல்ல அவனை பற்றி அப்படி எழுதையில உயிரோட இருக்கிற நேரம் அவன் அதை சொன்னான். I finish my race. என்ன ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதை நோக்கி ஓடுகிறாய்? எந்த வழியிலே ஓடுகிறாய்? உலகம் ஒரு கை, ராஜ்யம் ஒரு கை, குடும்பம் ஒரு கை, ராஜ்யம் ஒரு கை. அப்படியா? பணம் ஒரு கை, ராஜ்யம் ஒரு கை. ரெண்டே ஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவை சொன்னாரு, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை கீழ்ப்படிந்தவன் யார்? மிக சொற்ப பேர். கேட்டுக்கு போறது அந்த கேடு சொல்றது பிழை. அழிவுக்கு போகும் பாதை விரிவாகவும் வாசல் அகலமாகவும் இருக்கிறது. அதுக்குள்ளே போகிறவர்கள் அநேகம் பேர். டாடி அறிவித்தது இயேசுவா மூலம். இந்த வார்த்தை ஓகே, அது உயர்ந்த தேவன் கொடுத்த வார்த்தை. இயேசுவா அவரை தமது வாயினாலே சொன்னார். அது எங்களுக்கு எல்லாருக்கும். அதுக்கு தான் சொன்ன, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என் நேச மகன், இவருக்கு செவி கொடுங்கள். கிடைச்ச வெளிச்சம் பெருக வேண்டும். நாளுக்கு நாள் நீ என்னிடத்திலே நேர வார்த்தையை கேட்டு இருக்கலாம், நீ காப்பியாக நோட்ஸ் எழுதி இருக்கலாம், நீ இலங்கையிலே இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம். நான் கேட்கிறேன், சரி, என்று ஒரு நாள் உனக்கு வெளிச்சம் கிடைத்தது. அந்த வெளிச்சம் தொடர்ந்து பெருகுகிறதா? நீதிமானுடைய வழி அல்லது பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியத்தின் வெளிச்சத்தை போல அதிகமாய் பிரகாசிக்கிறதாய் இருக்கிறது. இதுதான் இயேசுவா எங்களை வழி நடத்தும் விதம். அந்த நீதிமான் வெளிச்சம் கிடைச்சவன், அவனுடைய பாதை, வழி, உண்மை, ஆலோசனை, கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், புத்திமதிகள், கற்பித்தல்கள், வார்த்தை எல்லாமே சேர்ந்துதான் the living Torah, Yeshua the Messiah, ஜீவிக்கும் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து, இயேசுவா அவர் ஜீவிக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆவியாக. கேள், அதுதான் பாதை, அவ்வளவும். அதான் அவர் சொன்னார், நானே வழி என்று. அதிலே நாளாந்தம் நடக்கிறவர்கள், அவர்களின் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசித்து, உன் முகம் நீ பவுண்டேஷன் போடாமல் விட்டாலும் எப்பாலும் இருந்து போட்டு உன்னை பார்க்கிறவர்கள், அடே நல்லா இருக்கிறீ, கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரியும் இருக்குதே,
ஏன் அந்த வெளிச்சம் பெருகி கொண்டு போகிறது. உன்னுடைய ஐக்கியம் அவரோடு பெருகி கொண்டு போகிறது. உன்னுடைய கீழ்ப்படிவு பெருகி கொண்டு போகிறது. உண்மையிலே நடக்கும் வாழ்க்கை பெருகி கொண்டு போகிறது. ஏன் நீ பாதையிலே நிற்கிறாய், நீ பாதையிலே நடந்து கொண்டு போகிறாய். ஆரம்பத்திலே அடைந்த வெளிச்சத்தை கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, they call it salvation. No sir, that's the beginning. இப்பதான் ஆனாவிலே தொடங்கி இருக்கிறாய். உதாரணம், பார்வோனிலே இருந்து விடுதலை அடைந்து வெளியே வந்த நேரம், முதல் வெளிச்சம், முதல் விடுதலை. இப்ப நிறைய விடுதலைகள் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்கிறாய் என்பதை பார். எதை நான் கேட்கிறேன் இன்றைக்கும்? What is it that I am hearing? கிறிஸ்தவம், Christianity, and the Christian preachers and teachers, they developed a doctrine. இந்த முதல் வெளிச்சம் கிடைச்ச உடனே எதை செய்தார்கள்? Oh, you got saved, praise God, நீ ரட்சிக்கப்பட்டாய். No, ரட்சிப்பின் ஆரம்பம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இடையிலே நீ வழி விலகி போகலாம். அந்த போதனையை குறித்து நான் உனக்கு டீச் பண்ண, கற்பிக்க இன்றைக்கு வரவில்லை. பட் இந்த எபிரேய புத்தகத்திலே இந்த 4வது வார்த்தை ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், இந்த பிரகாசம் எப்படி வந்தது? தேவன் அதை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகனை எப்படி வெளிப்படுத்த? அவருடைய மகன் யார்? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளே வந்தது, வெளிச்சம் வந்தது. சங்கீதம் 119, 130 ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். பவுல் டடியை மகனையும் அறியாதிருந்து சவுலாய் இருந்த நேரம் இந்த வெளிச்சம் கிடைத்தது. வெளியாலே எங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு இயேசு அவனை சந்தித்த பொழுது அந்த வெளிச்சத்தை அவனால் தாங்க முடியவில்லை. குதிரையில விழுந்தான். எல்லாரும் வெளிச்சத்தை கண்டார்கள். கேள், அவருடைய குரலை கேட்கவில்லை. சவுலுக்கு மட்டும்தான் குரல் கேட்க பண்ணினார். அவன் ஒப்பு கொடுத்தான் அந்த குரலுக்கு. உள்ளான கண்கள் திறந்தது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். பவுல் தன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். லிடியா முதலாவது வெளிச்சத்தை பெற்றாள். அவள் தொடர்ந்து ஓடினாளா அவளது ஓட்டத்தை? நமக்கு தெரியாது. பவுல் ஓடினான் என்று தெரியும். ஏன்? நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த ஓட்டம், அந்த பாதையிலே ஹலோ 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 போராட்டம் உண்டு. பேய்களின்
எதிர்ப்பும் அட்டாக் உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன்னை பார்க்க வழியாய் திருப்ப உன் நினைவுகளை மாற்ற ஒரு பொடியன் ஒரு பட்டையை கொண்டு வருவான், ஒரு முண்டத்தை கொண்டு வருவான். முண்டம் என்றால் நீ விக்கிரமாக்கின என்னமோ அது அந்த பொடியன் பட்டையா இருக்கலாம். உன்னை திசை மத்த பக்கமாய் திருப்ப நீ வழியிலே ஓடாது பண்ண, இன்னும் ஓட்டத்தை முடிக்காதிருக்க இயேசுவ சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே அந்த வழியிலே, அந்த உண்மையிலே, அந்த கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையிலே, அவருடைய ஆலோசனையிலே, அவருடைய புத்திமதியிலே தொடர்ந்து நிலைத்திருப்பவனே முடிவில் விடுதலை அடைவான். உதாரணம், காலேபும் ஜோஷுவாவும் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களுக்குள்ளே அவர்கள் 2 பேர் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளே போனது. முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றினார்கள். அவர்களது இருதயம் ஒரு வித்தியாசமான இருதயம். டாடி சொன்னார், இதையெல்லாம் கேட்கிறாயா? நான் பேசிட்டே இருக்கிறேன். இந்த வெளிச்சம் நாளாந்தம் உள்ளே போனால் உன் முகம் ஏன் கோணங்கியா காணப்படுற? நீ ஏன் முழுசராய்? உன் கண்களிலே எந்த தெளிவு மாற்றமும் இல்லை. நீ அடிக்கடி போய் சொல்லுகிறாய். How come? எப்படி அதாகும்? ஒரு ஊற்றில இருந்து நல்ல தண்ணியும் கைப்பான தண்ணியும் வருமா என்று ஜேம்ஸ் கேட்டான். ஊற்றில இருந்து வர முடியாது. சடிதியாக ஏதாவது காரியத்தை வாயிலே போட்டு தடுமாறி அதை இது பேசினார். இவர்கள் மனம் திரும்பி எந்த சூழ்நிலையிலே பேசப்பட்டதோ எதுவோ தனியாக ஒரு ஆளுக்கு பேசினதோ மற்ற ஆட்களுக்கோ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிக்குமோ என்று சொல்லுவார்கள். அவர்கள் அந்த வழியிலே போகிறவர்கள், அவர்கள் உண்மையிலே போகிறவர்கள், அவர்கள் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே போகிறவர்கள். அவர்களுக்கு அந்த வெளிச்சம் அதிகம் அதிகம் அதிகமாய் கூடிக்கொண்டு போகும். And your face will begin to shine. You will, your joy will increase. உன் வெளிச்சம் பெருகுதா சொல்றதை கேள். உன் வெளிப்படுத்தின அறிவு பெருகி கொண்டு போகும். உனதை நெருங்கிய ஐக்கியம் அடியோடும் மகனோடும் பெருகி கொண்டு போகும். உன்னுடைய கலிகூறுதல் பெருகி கொண்டு போகும். உன்னுடைய சமாதானம் பெருகி கொண்டு போகும். ஐயா, ஒரு வசனம் இருதயத்தில் வருது, என்ன பார்ப்போம். 2 பேதுரு, ரைட், 2 Peter chapter 2, no, chapter 1 verse 2. சைமன் பீட்டர் 1 அதிகாரம் 2வது வார்த்தை, தேவனை நம்முடைய எஜமானாகிய யெகோவாவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை, அவருடைய ஃபேவர் என்றால் ஒரு உதாரணம் மனதில் வர சொல்றேன். ரூத் தன்னுடைய
இடத்தையும் பேரத்தையும் விட்டு போட்டு நவமியோட வந்துட்டாள். உங்களுடைய தேவன் என் தேவன், உடைய ஜனம் என் ஜனம், நீ சாகிற இடத்தை நான் சாகுவேன். தேங்க்யூ. இப்படியாய் வந்தவளுக்கு இது போவாசுக்கு அறிவிக்கப்பட்டது. டாடி பின்னால எப்படியாய் அவளுடைய வாழ்க்கை படத்தை கீறினார் என்பதை பாருங்க. என்ன சொல்ல வந்தால், இவள் போய் கொஞ்சம் அதை இதை பொறுக்கி கொண்டு வரவள் வயலுக்கு போய் போவாஸ் அவள் போவாச கண் விழுந்தது. இது தேவனுடைய திட்டம். அப்ப அவன் அங்கே இருந்த வேலையாக்களுக்கு சொன்னான், வேணுமென்று கொஞ்சம் கதிரிகளை கீழே போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க, கொஞ்சம் கதிரிகளை போடுங்க. ரூத் அதை பொறுக்கி வீட்டு கொண்டு போகட்டும். அவளுக்கு நிரந்தரமான வேலை இல்லை. அங்க போய் கொஞ்சம் மிஞ்சி கிடக்கிறதுகளை எடுத்து கொண்டு போவாள். அதுக்கு பேர் தான் ஃபேவர், தயவு. போவாஸ் செய்ததுதான் தயவு, கிருபை. சில காரியங்கள் நாங்கள் வாங்க போக அல்லது அனுமதி பெறப்போக சில அதிகாரிகள் மூலமாக தேவன் தயவை ஏற்படுத்தலாம். ஒருவேளை அவன் சொல்ல, நான் இதை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ஏதோ நான் செய்ய தூண்டப்படுகிறேன். That's what you call grace, favor. தாழ்மை உள்ளவர்களுக்கு தயவு கிருபையை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார் தேவன். விளங்கிட்டா தயவு என்னண்டு இங்க பார். டாடியையும் நம்முடைய எஜமானாகிய யெகோவாவையும் ரெண்டு பேர் அறிகிற அறிவினால் உங்களுக்கு தயவும் சமாதானமும் கூட்டப்படுவது, பெருக கடவுது, மல்டிப்ளிகேஷன். 3 3 6 3 சக 3 தர போட்டா 9,000. That's what Peter is saying. It will get multiplied. நீ அந்த வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது, அந்த வழியிலே, உண்மையிலே, வார்த்தையிலே, ஆலோசனையிலே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவிலே, அதான் நீதிமானின் வழி, நீதிமானின் பாதை. பிள்ளைகள், நீ நடக்கும் நேரத்திலே உன் வெளிச்சம் பெருக ஆரம்பிக்கும். வேத வாக்கியங்களின் அசைக்க முடியாத உண்மை சில இடங்களே காணலாம். ஏன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் அங்கால பட்டு கொண்டு போகுது, அந்த வெளிச்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. So see the accuracy of the scriptures, so accurate. முதலில் வெளிச்சம் கிடைத்தவர்கள், உதாரணமாக let's say
Saul அனனியா போய் அவன் மேற்றாரை கை வைத்து டடியும் மகனும் அவனுக்குள்ளே வந்தார்கள். அவன் உடனடியாக யெகோவா மெஷாயா என்று அறிவிக்க ஆரம்பித்தான். இவளை பற்றி எங்களுக்கு தெரியாது. லிடியாவ அவள் தொடர்ந்து அந்த வெளிச்சம் பெருக உண்மையிலும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதிலும் வார்த்தையிலும் ஆலோசனையிலும் பிரமாணங்களிலும் புத்திமதிகளிலும் ஒழுங்குகளிலும் தொடர்ந்து டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்பட்டு அங்கே ஓட்டத்தை ஓட வேணும். அப்படி ஓடினாலா நமக்கு தெரியாது. ஓடவில்லை என்று சொல்லலாது, அவள் ஓடி முடித்தாள் என்று சொல்லலாது. ஒரு ஆள் தெரியும், இஸ்ராயல் ஜனங்களை எடுப்போம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார்கள், பார்வோனிலே இந்த விடுதலை அடைந்தார்கள், ஆடல் பாடலோடு வெளியிலே வந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஒழுங்குகள், உடன்படிக்கை ஒழுங்குகள் 10 கட்டளைகளோடு சேர்த்து இன்னும் வேறு கட்டளைகளையும் கொடுத்தார். நாங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவோம் என்று அறிக்கை பண்ணினார்கள். யாத்திரை புத்தகம் 19:4-5 20வது அதிகாரத்திலே அவர்களை சீனாய்க்கு கூப்பிட்டு மலையில் அந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். அதுதான் உடன்படிக்கை. கேள், அதுதான் போக வேண்டிய பாதை, அதுதான் போக வேண்டிய வழி, அதுதான் போக வேண்டிய ஆலோசனை, அதுதான் போக வேண்டிய புத்திமதிகள். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? அவைகளெல்லாம் எங்களுக்கு இல்லை. எப்படி இருக்கு? பைத்தியம். பிள்ளைகளுக்கான கட்டளை ஒழுங்குகள். பிள்ளைகளை உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு இந்த கொரோனா கொண்டு போகுது, சைனா வைரஸ் இந்த 3வதால உன் நாட்களில் நன்மை உண்டாகவும். பாரு, அந்த தாயை வெட்டி துண்டாக சாப்பிட்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் செய்யலாமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அவர்கள் செய்கிறது எல்லாம் சரியென்று நீ எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் சொல்ல. அவர்களை கனம் பண்ணு. அவர்கள் பெற்றார், பின்னால திட்டாதே. திட்டுறது என்ன? அவர்கள் இப்படியாய் தருகிறார்கள், நாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு விசுவாசமே இல்லை, அப்படி ஒன்று சொல்லி அது சொல்லுவது அது புறங்கூறுதல் அல்ல. நீ அதை சொல்லி ஜெபம் பண்ணாவிட்ட மற்றவர்களுக்கு அப்படி தெரியும். தனியாக யுத்தம் பண்ணலாம் சில சமயம். ஆனா there comes a time that we need a corporate fight. Like மோசே மலையிலே தேவனோடு அவன் கையை வைத்துக் கொண்டிருந்தான். ஜோஷுவா போய் அங்கே சண்டை போட்டான். ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ண தெரிந்த ஆக்களை. இவை யாவும் எழுதப்பட்டது எங்களுக்காக. இப்ப விளங்கிட்டுதா? இப்ப உனக்கு தெரியணுமே, அவரது உண்மையிலே, அவரது வழியிலே, அவரது போதனையிலே, அவரது ஒழுங்குகளிலே, புத்திமதிகளிலே, அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் ஜீவியத்திலே, அவரது வார்த்தையிலே, டடியும் மகனோடும் ஐக்கியத்திலே, அந்த வாழ்க்கையிலே நீ போய்கொண்டிருந்தால் உன் வெளிச்சம் அதிகம் 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 அதிகம். வாலிபர்கள், நீ ஏன் புருஷன் இல்ல, எனக்கு கல்யாணம் இல்ல,
புலமுறவள் மாதிரி தெரிகிறான் முகத்தை போட்டு உன் முகம் காட்டி கொடுக்குது. எங்க உன் வெளிச்சம்? பல வழிகளிலே நான் கூறிய இந்த வழியை விட்டு விலகலாம். இப்ப விளங்கிட்டதா? அப்ப கிறிஸ்தவம், Christianity and the preachers, once saved always saved. No, அவர்கள் உண்மையிலே வார்த்தையிலே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் தேவன் தாமே அவர்களை கொன்று போட்டார் வழியிலே. யூதா 1 அதிகாரம் 5 வார்த்தை. What happened to their salvation? Now ரட்சிக்க மாட்டோம். அது எகிப்தை விட்டு வழிகிற நேரம். அதான் தொடக்கம். இன்று வரை 99.9% I am a Christian, I am a Methodist, Anglican, Roman Catholic, I am a full gospel என்று சொல்றார்கள். I got born again. Where are you? Are you on the way? அவர் வழியிலே நடக்கிறாயா? அவர் உண்மையிலே அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, ஆலோசனை இல்லை, அவரது புத்திமதியிலே இதற்கு கீழ்ப்படிங்க சொன்னா அதுக்கு கீழ்ப்படுகிற என்ன பிறகு மாற்றாத பச்சை எழுதி வச்சிருக்க ஓய்வு நாளே அனுசரிக்க மறக்காத என்று உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளைக்கு அதெல்லாம் வருது. கொலை செய்யாதிருப்பா அதெல்லாம் வருது. ஓய்வு நாள் அவன் எங்க உடந்த ஒருவன் சூரிய வணக்கக்காரன் அவன் மாத்தி வச்சான். அதுல நிக்குது கிறிஸ்டியானிட்டி. ஹலோ, எதுக்கு தான் மனம் திருப்ப வேணும்? அறியாமை நாட்களை காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்கள், that includes all the nations, that includes everywhere, India, Sri Lanka, America, Canada, மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். கட்டளை. நான் சொல்லி இருக்கிறேன், ஓய்வு நாள் 7ஆம் நாள் ஆராதனை நடத்தி ஓய்தரு, வேலைக்கு போகாத, அவர்கள்ட்ட சொல்லு, என்னால் வர முடியாது. பாதிப்பு பெருமை. கழுத்து ஓட்டப்பட்டது எத்தனை பேருக்கு? 1000 இல்ல, 10,000 இல்ல, 50,000 இல்ல, லட்சக்கணக்கிலே ஓய்வு நாளை விடும்படிக்கு அவன் கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்த கட்டளை மனுஷ கட்டளைக்கு கீழ்படி கிறிஸ்டியானிட்டி. அவர் கொடுத்து போட்டு இருக்க கட்டளைய அவன் வெள்ளக்காரன் யாரோ வெள்ளத்தோல் சொல்லி போட்டு அவன் இவங்க பார்த்தா சொல்லுவோம், we are not like the Roman Catholics who they idol worshippers. What are you doing? நீ என்ன செய்கிறாய்? அவங்க முண்டக்களை வளர்கிறோடு நீ ஓய்வு நாள் உடைக்கிறிய. கண்டற ஒரு நேரம் வரும், தேவனுடைய இரக்கம் இருந்தால் listen, that will be too late. காலம் போயிட்டது. இன்னொரு நாட்டுக்கு ஒரு நாடு தன்னை வித்து போடுறதுக்கு முதல் அங்கே இருக்கிற ஆக்கள் விழிச்செழுந்து என்று எழுப்பி எதிர்க்க வேணும். ஒரு நாடு வைக்கப்படுதாண்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சைன் பண்ணதுக்கு பிறகு too late. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம்?
எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்தந்த டைம்ல அதை செய்து போடுவோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம கிஃப்டை ருசி பார்த்தும் அதான் இயேசுவை கொண்டு வந்த திருடம் கொல்லும் அழிக்கவுமே வர்றாண்டு நானோ அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் வாழ்க்கை முகம் ஜீவன் என்று போட்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் அந்த வாழ்க்கை பரிபூரணம் அடையவும். அப்படி என்றா பெருகி 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 நடுப்ப சூரியன் போல அதுல என்ஜாய் பண்ணி பெருகி கொண்டு போகணும். உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன் அதிகாரம், உன் முகத்தின் வெளிச்சம். உண்மையாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின் வெளிச்சம் உள்ளுக்கு பெருகாதவர்கள் அவர்கள் முகம் கருத்து கொண்டு போகிறதை டாடி எஜமானும் எனக்கு காண்பித்திருக்கிறார்கள். பலர் அதை காணக்கூடியதாக இருந்தது. நான் முதலில் கேட்கும் கேள்வி வார்த்தையில நிற்கிறேன், என்ன செய்கிறாய்? வார்த்தையை வாசித்து காணாது, நோட்ஸ் எடுத்து காணாது, வாயை பொத்தி கீழ்படிய விடும். எதுக்கு? மனதாங்கள் இருந்தால் தனியா போய் சந்தி, அது ஒப்புரவாக. அது தேவ குடும்பத்திலே சிலரோட எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முடியாது. கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள். Now you can't. தொடர்ந்து போய் பேசுறவர்கள், ஐக்கியம் இல்லாதவர்கள், you can't. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மண்டதான் கிறிஸ்டியானிட்டி. ஓ ஐ காட் சே 93ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டு எந்த காட்டுக்குள்ள நிற்கிறாய்? எந்த பாம்பு குடும்பத்தோட போய் உடன்படிக்கை பண்ணினாய்? யாருடைய பொருளை களவெடுத்தாய்? எந்த காணிய? எப்ப தசம பாகத்தை திருடினாய்? இன்னமும் உனக்கண்டு ஜீவிக்கிறாயா? அட்லீஸ்ட் உன்னோடு சேர்ந்து வாரதுகள் சில தகப்பன் தாய் இல்லாததுகள், உன்னோடு கூட வார தகப்பன்மார், அவனை கவனித்து பார்த்தாயா? அவன் என்ன ஷர்ட் போடுறான், அவன் என்ன டி ஷர்ட் போடுறான், அவனுக்கு வீட்டு சாப்பாடு இருக்கா? என்ன அவன் சொன்ன, நீ மனம் திருப்பின விடலாம், உனக்கு 2 உடுப்பு வச்சிருந்தா இல்லாதவனு கொண்ட கூட சாப்பாடு உள்ளவன மதுமாயிரி செய்ய. இதுக்கு தானே அவர் மாறார். அவன் தன் வாழ்க்கையிலே செய்த செயல்களுக்காக இந்த கிரிய என்று போட்ட ஆக்களுக்கு விளங்காது. 7 முகம் எனக்கு தெரியாது. கீரிப்புள்ள வளர்த்தான உண்டு வாழ்நாட்கள்ல. உன்னுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்த காரியங்களுக்காக ரட்சிக்கப்பட்டேன். என்ன செய்த நீ? உன்னுடைய செயல் உன் மனம் திரும்பியிருக்கிற உண்மையை உறுதிப்படுத்தும்.
சகேயு யேசுவாவுக்கு முன்னால சொல்லப்பட்டான், என் ஆசையில பாதியை நான் கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு. எதையாவது தகாத விதமாய் எடுத்திருந்தால் 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன். யாத்திராமம் 21 இல்லையா? அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினால் நிறைவேற்றியிருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவன் மனம் திரும்பினது கேள் முத்திரை. John the Baptist said, hey, மனம் திரும்பதுக்கு ஏதுவான கனியை கொடுக்கும். ஏன் பந்தம் பண்றாய்? நிப்பாட்டு. இன்றைக்கு காலையில் எனக்கு வந்தது, I was listening to உபபுத்தகம் Deuteronomy. டாடி அவரை குறித்து சொல்லும் நேரத்தில் அவர் நீதி உள்ள தேவன் என்றும் எவரிடத்திலையும் அவர் பந்தமாங்கிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நான் யோசித்தேன், இதை சொல்ல வேணுமா? இது accept bribe. டாடி நான் பந்தமாங்கிறது அல்ல. அப்படியானால் நான் யோசித்தேன், பந்தமாங்கிற முண்டங்கள் தேவர்கள் எனப்பட்டு பேய்கள் பலரை வஞ்சித்து அவர்களை வழிநடத்துறபடியால் அந்த பேய்களின் சுவாபம் விருளுக்குள்ளே வந்து இவர்களும் பந்தமாகிறார்கள். You express the character of whom you worship. யாரை நீ தொழுது கொள்கிறாயோ அவர்களுடைய கேரக்டர் சுவாபத்தை நீ மற்றவர்களுக்கு காட்டுவாய். உன் தேவன் பந்தமாங்கிறதா? உன் தெய்வம் நீ வாங்குவாய் அநேகமாக, அல்லது வேறு காரியங்கள் செய்வாய். So Elohim Yeshu daddy அவரு சொல்ற, I said, ஏன் டாடி இது சொல்லி புறதாயனுக்கு வந்து உடனே He never accepts bribe. இனி மத்தாக்களுக்கு மத்தாக்கள் புறஜாதியார் அவர்கள் இவர்கள் ஒரு காரியம் நடத்தி வைக்கிறதுக்கு பந்தம் கொடுப்பார்கள். இத்தனமான பலகாரம், இத்தனமான புக்க, இந்த அது இது காசு கொண்டு போய் ஆடு கோழி ஒரு நேதர் சொல்லிவிட்டார், உங்களோட விருப்பம் செய்து ஜெயிச்சதுக்கு பிறகு என்னட மாறியும் உங்களோட பலியையும் அதையும் இதையும் கொண்டு இதெல்லாம் என்னத்துக்கு? எனக்கு உங்களோட எண்ணம் என்ன? எனக்கு பசிக்குதாண்டா, இந்த மாடுகள் எல்லாம் மலையில தெரிகிற எல்லாம் என்னுடையது, எனக்கு பசிக்கிறதா உன்னடக்கப்பா, நான் சாப்பிடுவேன். I don't know how you people read the Bible. I just burst. I don't know. எனக்கு பசிக்குதுன்னா நான் கேட்க மாட்டேன் உங்கள்ட்ட, நான் சாப்பிடுவேன். உங்களோட பலி எல்லாத்தையும். Hey, you should know whom you worship. அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பீட்டர் சொன்னான், தொடர்ந்து அந்த பாதையிலே போக
அவரை அறிகிற அறிவிலே உங்கள் சமாதானமும் தயவும் பெருகி கொண்டு போகுமாம். ஆனா அநேகம் பேர் ஒரு கபலி நான் செய்யப்பட்டேன். எந்த வழியிலே தம்பி தங்கச்சி போறீர்கள்? பேஸ்புக் வச்சிருக்கிறீங்களா? பேஸ்புக் பெருக பெருக இந்த புக் சிறு ஆரம்பிக்கும். பேஸ்புக் உலகத்தின் புக், இது பரலோகத்தின் புக். இப்போ இருக்கா மத்தேயு 13. இந்த விதை இருக்கிற உண்மையில் வடிவம் தெளிவாய் இருக்குது. இந்த வெள்ளக்காரங்கள் எல்லாரையும் குழப்பி அடிச்சு. I'm talking of the teachers and preachers. I'm not criticizing them, but then I can only come to the conclusion he has hidden these things. கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு இவைகளை மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினீரே. He rejoiced. நடியிலே களிகூர்ந்து அவரிடத்திலே சொன்னார். நவாஜ் மத்தேயு 13:4 அநேக விசேஷங்களை உவமைகளாக அவருக்கு சொன்னார். ஏன்? ஏற்கனவே எதிர்க்க தரிசினால் டேவிதால் கூறப்பட்டது அவர் உவமைகளால் தான் பேசுவார் என்று சொல்லி. பாடல் 78:2 விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நாங்களும் விதைக்க ஆரம்பித்திருக்கிறோம். சாப்பிடுற சில செடிகளை. அது அற்புதம். Sowing and reaping, the விதை விதைப்பு மரபும் விதை விழுந்து கீழுக்கு வேர்வோம் மேலுக்கு அது வந்து கதிர் வந்து கனிய, அது ராஜ்யம், அவருடைய வல்லமை. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியை விழுந்த பறவைகள் வந்து அதை பறித்து போட்டது. இதை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். இதனுடைய அர்த்தம் பீரி ஜான் ஜேம்ஸ் அவர்களுக்கு விளங்கவில்லை. அப்ப அவர் சொல்கிறதை பாப்போம். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கட்டாம். எல்லாருக்கும் காது இருக்கவில்லை. அவங்க ஏன் உண்மையா பேசுகிறேன் அவர்களோட? அவர் மறுபடியாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு பிதா உனக்கு கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு அல்ல. நான் கூப்பிட்டோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே, அவரை சொல்லல. உள்ளவன் அவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். சரி, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் அதை ஸ்கிப் பண்ணுவோம். விதைக்கிறவனை பற்றி ஊமை கேளுங்கள். I'm going to check this. எதோட தொடுக்க போறேன்னு பார். ஒருவன் ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்டு, ராஜ்யத்தின் வார்த்தை வார்த்தை ராஜ்யத்தின் வார்த்தை, the word of the kingdom, the commandments of the kingdom, the truth of the kingdom is the kingdom. வார்த்தை உண்மை,
வழிகள், ஆலோசனை எல்லாமே ராஜ்யத்தின் காரியங்கள். ராஜ்யத்துக்கு ராஜா உண்டு, ராஜ்யத்துக்கு ஒரு இடம் உண்டு. அது பங்கன் பண்ண எங்களது அரசாங்கம் கொழும்புல இருந்து பங்கன் பண்ணுது, மட்டக்களப்பிலே அல்ல. ராஜ்யத்துக்கு ஒரு பிரஜைகள் உண்டு, ராஜ்யத்துக்கு கட்டளைகள் உண்டு. கட்டளைகள் ராஜ்யத்தின் மாத்தை காட்டு உணராது இருக்கும் பொழுது அவனுக்கு விளங்க இல்லை. பேய் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை களவாடி கொண்டு போகிறான். எதை? வார்த்தை. அவன் வழியறிய விதைக்கப்பட்டவன். எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு இடம் இருக்க இல்லை. இந்த பாஷையில பேசுறீங்கள், கேட்ட உடனே அந்த வார்த்தையை உடனடியாக வீட்டை போறது கடையில் எடுத்து கொண்டு போயிட்டது. சரியா கேட்கவே இல்லை, விளங்கவே இல்லை. குருதா மூக்கு முட்டின பிரச்சனைகளோடையும் அதையும் இதோடையும் வந்துட்டு இப்படி இருக்கிறது. ஏதாவது பெறலாம் என்று பேய் உடனே வரத்தவே அநேகமாக உள்ளுக்கே இருக்கு, அதை எடுத்து போடும் அல்லது சொல்லி போடு. இவன் போய் சொல்றான், நம்பாத, ராஜ்யம் இல்லை, நம்பாத. நம்போது நான் தான் உன்னிட்ட சின்ன வயதில் இருந்து உன்னை புரடிய தடவி தடவி உன்னை வளர்த்து நான் பால் கொடுத்து என்னை விட்டுட்டு போயிடாத, இது கேட்காத குளாறுவன். கற்பாறு இடங்களில் விதைக்கப்பட்டவன் வார்த்தை கேட்டு ராஜ்யத்தின் வாழ்க்கை உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு வெளிச்சம் உள்ளே வந்தது. ஆயிலும் தனக்குள்ளே வேற இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான். வார்த்தை நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே என்ன இது, ஒவ்வொரு ஞாயிறும் போக வேணுமா? எனக்கு என்ன செய்யறன்னு தெரியா போச்சு. அதுக்குதான் இயேசுவா சொன்னவர், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன். கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பான், நிலைத்திருப்பாள். கேட்ட வார்த்தையின் நிமித்தம் பிபி கூட்டம் வரும். உடனே வரும். இதை நீ நம்புறியா? சுத்த வஞ்சிப்பு. மூன்றாம் ஆள் இல்லைன்றான். ஆய் ஆய் ஆய், நல்ல ஆய் கொடு மூன்றாம் ஆளுக்கு. போவனாமினி பக்கம் திரும்பிடாத. வார்த்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அறிவான். இவனுக்கு முதலாவது பழியம் கொடுச்சோடனே இவனை அரைக்க பண்ண வச்சு கையோ வைத்து பண்ணி படம் எடுத்து, நீங்க ரசிக்கப்பட்டீங்க இன்னைக்கு அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்தது அப்படின்னா
உங்களுக்கு சந்தோஷம் வந்தது. எல்லா பொய்யை சொல்ல வச்சு போடுவாங்க. தொடர்ந்து பாப்பேன். இன்னொரு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிரு. வசனம் ராஜ்யத்தின் செய்தி. கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் பணத்தின் மயக்கமும் வார்த்தையை நெருக்கப் போடுகிறது. அவனும் பலனற்று போகிறான். மார்க்குக்கு போவோம். மார்க்கு புத்தகம், தி புக் ஆஃப் மார்க், 4ஆம் அதிகாரம். ஏனென்றால் இங்க பாருங்க, 4:16 மார்க்கு வார்த்தையை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம். நவுசி சூச்சலி இருக்கிற மெட்ராக்கள் கூட்டத்திலே சந்தோஷமா இருக்கேன். இப்படி சந்தோஷம் எனக்கு இருக்கல சிஸ்டர். முந்தி ஒரு நாளும் இருக்க இல்லை. என்ன நடந்த சிஸ்டர்? நீங்க ரசிக்கப்பட்டீங்க. யாரு சொன்னது சிஸ்டர்? கேபிட்டல் பி, டபுள் பி. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் அவனுக்குள்ளே வேர் கொள்ளாதபடி வேறு இல்லை, கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறான். வேற எங்க போறது தெரியுமா? வழி, உண்மை, கட்டளை, ஆலோசனை, ஒழுங்குகள், விதிகள், இதுகளுக்குள்ளதான் வேறு போக வேணும். வேறு இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். யேசுவா என்ன சொன்னார்? முடிவு பரியந்த நிலைத்திருப்பவரே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார். மத்தியாவு 24:13. முடிவு பரியந்தம். யேசுவா வராதிருந்தால் கட்டடியில மரண பரியந்தம் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்க வேணும். இஸ்ராயல் ஜனம் போகவில்லை. இடையிலே மரித்து போனார்கள். தேவன் அவர்களை கொண்டு போட்டார். யூதா 1:5 விசுவாசியாதவர்களை பேய் அழிக்கும்படிக்க செய்தார். எங்கே போடவில்லை. கொஞ்ச காலம் மட்டும் தங்களுக்கு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். வார்த்தை நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான இடர் அடைகிறார். இவர்களை கற்பாறையில் விதிக்கப்பட்டவர்கள். சமத்தியில கள்ளமா சொன்னி என்று சொன்னால், உனக்கு தகுதி இல்லாம அவனோட காசை எடுத்து என்று சொன்னால், உதாரணம், நீ மனம் திரும்பி அவர்களோட போய் சொல்ல வேண்டும், நான் இதை பிழையா செய்துட்டேன், இந்த மாதிரி நீங்க இந்தாக்கோ, எனக்கு தேவையில்லை நீ இந்த காசு. அதுதான் மனம் திரும்புதல். அதைத்தான் அவரது வழி, அவரது உண்மை, அவரது ஆலோசனை, புத்திமதிகள், கட்டளைகள், அவரே ஜீவிக்கும் கட்டளை. Torah, whatever. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டா அதான் கொஞ்ச காலம்
யேசுவாவின் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை ருசித்தார்கள். பரமீவு கீழ்ப்படிதல் இருந்ததனாலே யோவான் 14:23 படிக்கு தேவன் அவர் உண்மையா இருப்பார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவரது குடியிருப்பை ஏற்படுத்துகிறார். அவர்களுக்குள்ளே டேனியல் பரிசுத்தாவியை பெற்றும் அதோட அர்த்தம் தேவனுடைய நல்வார்த்தை நாளாந்தம் அவர் கொடுக்கும் வார்த்தை அல்லது நீயாக பெற்றுக்கொள்ளும் வெளிச்சம் அல்லது கற்பிக்கப்படும் காரியங்களிலே வரும் வெளிச்சங்கள் அதை ருசிக்கிறாய். நீ வளர்ந்து பிசாசை அசுத்தாவிகளை துரத்தவும் அதிகாரத்தை உபயோகிக்கவும் நீ கற்றுக்கொண்டாய், அதை ருசித்தாய். அப்படி இருந்து கொண்டு உன் காரியம் நிறைவேறும்படிக்கு வழி தப்பி போகலாம். நீதிமானுடைய பாதை அதை விட்டு இங்காலே திரும்பலாம். பாதையை விட்டு விலகலாம். உன் ஓட்டத்தை முடிக்காது. நீதிமானுடைய பாதை என்றால் வெளிச்சம் பெற்றவர்கள், அவர்களுடைய பாதை இயேசுவா. அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை. அவருக்கு பின்னால போறதென்றால் அவருடைய வழி, ஆலோசனைகள், கட்டளைகள், உண்மை, பிரமாணங்கள், புத்திமதிகள், ஒழுங்குகள், இவை யாவும் அதான். இதுதான் வழி. இதில் இருந்து விலகி போனால் நீ உன்னோட்டத்தை முடிக்கவில்லை. இஸ்ராயலுக்கு நடந்தது நடக்கும். வெள்ளக்காரன் இந்த போதனை அமெரிக்கா, கனடா அது நஞ்சூரி இந்தியாவிலையும் இலங்கையிலையும் ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். இது என்ன? இது அங்கால என்னவா? வழி தப்பி போனவர்கள் தேவனுடைய மகனை தாங்களை மறுபடியும் சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே அறைந்து அவனுடைய வாழ்க்கை இப்படி செய்தாம். பால் எழுதி வைத்திருக்கிறார். They are crucifying the Lord. அவர்களது கட்ட நடத்தையினாலே, அவர்களது இருமாப்பினாலே, அவர்கள் தங்கள் சொந்த சித்தப்படி ஜீவிக்கிறதுனாலே, கல்யாணத்திலே போய் ஒரு பாம்பு குடும்பத்தை முடித்ததனாலே, ஒரு சூனிய குடும்பத்தை, ஒரு முண்டங்களை வணங்குற குடும்பத்தை, அப்படிப்பட்டவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மறுபடியும் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவது ஹலோ கூடாத காரியம். கஷ்டமான காரியம் என்று சொல்லவில்லை. கூடாத காரியம், கூடாத காரியம். இதனாலேதான் பீட்ட கட்டவன் ரசிக்கப்படுகிறவர்கள் ராஜ்யத்துக்குள்ள போறவர்கள் கொஞ்சம் பேர் தானே. அவர்கள் புத்தகங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்கள்ட்ட கேட்கப்படுறாங்க. கணக்க தெரியுமன்று போட்டு கிறிஸ்தவம் என்றதை ஆரம்பிச்ச கிறிஸ்தவ சபைகள் உண்டு. இல்லாத பொருளாத பொய் எல்லாத்தையும் ஈட்டவரை நாங்கள் பிடிபட்டு கிடந்து ஒரு இஸ்ராயலில் நினைப்பட்ட ஒரு வயது போன மனுஷன் ஒரு தெரு ஜங்ஷன்ல நின்று இந்த சகோதரனுக்கு டடி அதை காணும்படிக்கு செய்து 500-600 பேர் காணும்படிக்கு அதை கேட்கும்படிக்கு செய்து இந்த 3ஆம் ஆளுமையில் இது இல்லை. டடி மகனும் தான். அதை மனம் திரும்பி நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். இவைகளை நான் உங்களுக்கு எழுதிய காரணம் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. வழிதப்பி போனவர்கள் மறுபடியுமாக மனம் திரும்புதலுக்கு கொண்டு வர முடியாத உண்மை விட்டு, ஆலோசனையை விட்டு, கட்டளைகளை விட்டு, எல்லாம் யேசுவா புத்திமதிகளை விட்டு வழி விலகி போனவர்கள் அவர்களை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருவது கூடாத காரியம். ஏதாவது வெளிச்சம் ஏதாவது கிடைச்சது என்று சொன்னால், புதுசா ஏதாவது மீன் பிடித்தால் அதை யேசுவ மாதிரி கிரில் பண்ணி கொடுப்பேன். பின்னேரத்திலே எப்ப பிடிபடும் என்று எனக்கு தெரியாது. காதுள்ளவன் கேட்க கடவான். Oh yes, you go be for 5 minutes, 10 minutes, 15 minutes. I don't know. Fresh. சுடுது கவனம். நீ சாப்பிட அப்படியான நாட்களிலே ஜீவிக்கிறோம். ஒரு இடத்துல சவங்கள் தெருவிலே மட்டக்களப்பிலே அப்படியான ஒரு நேரம் இருந்தது. இப்பத்தைய வாலிபர்களுக்கு தெரியாது. சுடுபட்டு தெருக்களிலே சவங்கள் சந்தி வழிகளிலே கரையோரங்களிலே கிடந்த பட்ட பயனில் ஒரு நேரம் நான் எதுவோ ஆக்களுக்கோ என்னமோ சொல்லிக் கொடுத்துக்கிறேன். எங்கள் ஓலை கொட்டையில் அந்த நேரம் 2 பட்டி காட்டது. ஓடி போய் அந்த நேரம் கம்பி வேலை பார் ரோட்ல எட்டி பார்த்தேன். 2 பேர் சைக்கிள் போறதை கண்டேன். எட்டி பார்த்தேன். நடுத்தருவில் 2 பாடிஸ் சாவம் நேரத்தில். அந்த நாட்களை கடந்து வந்தோம். அதிலே தான் விசுவாசம் எங்களுக்கு வந்து அவர்தான் பாதுகாத்தார், வழி நடத்தினார். அதுதான் பச்சை என்றால் அந்த இதை உதாரணத்தை கொடுக்க மாட்டேன். பச்சை அப்படிதான் அதே என்னுடைய அழைப்பு. என்ன விதத்தில் பேச வேணும், என்ன மாதிரி, அது எனக்கும் அவருக்கும் இடையிலே. Receive the blessing Yabareka Yahweh Vishmareka Yair Yahweh Panaveleka Bioneka Isa Yahweh Panavele Elieka Vezamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நன்றியாக இருந்து நன்றி சொல்ல சொல்ல அது உன்னை தாழ்மையாய் வைத்துக்கொள். தேங்க்யூ டாடி.
பாதையிலே நில்லுங்கள், தொடர்ந்து அவரது வழிகளிலே, உண்மையிலே, ஆலோசனையில், புத்திமதிகளில், அதான் நீதிமானும் பாதை, அதிலே நடந்து கொள்வோம். Say goodbye to all those who are in UK, Scotland. That's a part of UK. Switzerland, France. We make intercession for you. Indonesia and all the other parts of the world. And those of you are here in Sri Lanka. God bless you. God willing, we will see you tomorrow or sometimes in the evening. I don't know. Bye for now.